ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம தமிழ் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் நோட்ஸோட வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஒரு சில டாபிக்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்து போடுறோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ஷெடியூல் என்ன, இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க, முதல்ல எதுவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான சிலபஸ் என்னன்றது நமக்கு மெயினாக தெரியணும். ஸோ சிலபஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் தமிழுக்கான யூனிட் 1, யூனிட் 2, அடுத்தது யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் தமிழுக்கான கம்ப்ளீட் சிலபஸ். இந்த சிலபஸ் வைஸ் தான் இப்போ நம்ம ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுபடி நம்ம எவ்வளோ ஈஸியாக இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டெலகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஷெடியூல் வைஸ் நம்ம அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி எக்ஸாம் என்ன கொஷின், அதுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லாமே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் டெலகிராம் சேனலில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம் எப்படி கொண்டு போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரலுக்குள்ளே 3 மந்த் 3 மந்த்ஸில் நம்ம கம்ப்ளீட் தமிழுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேர்வு எண் 1 முதல் டெஸ்ட்டு டேட் கொடுத்துருக்கேன். அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். திருக்குறள், முதல்ல திருக்குறளில் 3 அதிகாரம், ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, பொறையுடைமை. அடுத்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள், அந்த டாப்பிக்கில் ஊவேசா பற்றிய செய்திகள். அடுத்தது ஒரு 2 நாள் கேப்பு படிக்கிறதுக்காக. அடுத்து ரெண்டாவது தேர்வு என்னென்னா திருக்குறளில் கல்வி, பெரியாரை துணைக்கோடல், பண்புடைமை. அடுத்து தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய செய்தி. எல்லா இதுக்குமே படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குற மாதிரி தான் போட்டிருக்கேன் என்ன ஷெடியூலில். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் வேணும். பிகாஸ் இங்கே அடுத்து ஜென்ரல் தமிழ் போக ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் ஆல்சோ கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு டைம் கொடுத்து தான் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கவும் இது ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 3ல் திருக்குறளில் அருளுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல். அடுத்தது தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் சி. லக்குவனார். அடுத்த டெஸ்ட் நம்பர் 4ல் திருக்குறளில் அரண் வலியுறுத்தல், கூடா ஒழுக்கம், ஈகை. அடுத்தது தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் தேவநேய பாவனர் பற்றிய செய்தி. அடுத்தது தேர்வு எண் 5ல் திருக்குறளில் கல்லாமை, நடுவு நிலைமை, அவையஞ்சாமை. தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த டெஸ்ட் நம்பர் 6ல் திருக்குறளில் வினை செயல் வகை, கண்ணோட்டம், புறம் கூறாமை. தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் ஜியூபோ பற்றிய செய்தி. அடுத்து டெஸ்ட் நம்பர் 7ல் திருக்குறளில் நட்பாராய்தல், செங்கோன்மை. தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் வீரமாமுனிவர் பற்றிய செய்தி. தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பாவேந்தர் பாரதிதாசன். டெஸ்ட் நம்பர் 8ல் பார்த்திங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், அந்த டாப்பிக்லேருந்து அகர முதலி. அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் டி.கே. சிதம்பரனார் மற்றும் கண்ணதாசன். அறநூல் தொடர்பான செய்திகள், அந்த டாப்பிக்கில் நாலடியார் பற்றிய செய்தி. அடுத்து டெஸ்ட் நம்பர் 9ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் குன்றக்குடி அலிகளார், காயிதே மில்லத் அவர்களை பற்றிய தகவல்கள். அறநூல் தொடர்பான செய்திகளில் நான்மணிக்கடிகை மற்றும் பழமொழி 400 பற்றிய செய்திகள். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 10ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் தாராபாரதி, வேலு நாச்சியார். அறநூல் தொடர்பான செய்திகளில் முதுமொழி காஞ்சி, திரிகடுகம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 11ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், அந்த டாப்பிக்கில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் முடியரசன் பற்றிய தகவல்கள். அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகளில் இன்னா நாற்பதும் சிறுபஞ்ச மூலமும். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 12, அதில் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் தமிழ்மொழி மற்றும் உருத்திரங்கண்ணனார். அறநூல் தொடர்பான செய்திகள், அந்த டாப்பிக்கில் ஏலாதி பற்றிய தகவல்கள். அடுத்தது தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அதில் 3 பகுதிகளாக நம்ம போட்டிருக்கோம், பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நியூ புக்கில் உள்ள நோட்ஸ் அது பகுதி 1, அந்த இது மட்டும் ஃபஸ்ட்டு. அடுத்தது
டெஸ்ட் நம்பர் 13ல் அறநூல் தொடர்பான செய்திகளில் ஔவையார், தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் ஆல்ரெடி பார்ட் 1 ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, அதே இதில் பார்ட் 2 அதுவும் நியூ புக் நோட்ஸ் தான். அடுத்து பிரித்து எழுதுக 6th to 12th ஸ்கூல் நியூ புக்கில் உள்ள கம்ப்ளீட் இது. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 14 தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் பார்ட் 3. அடுத்தது பிரித்து எழுதுகளில் 6th to 12th ஓல்டு புக்கு, தமிழ் ஆங்கில சொல் அது வந்து 6th 7th 8th நியூ புக்கில் உள்ளது. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 15 தமிழ் ஆங்கில சொல்ல 9th 10th நியூ புக், சேர்த்து எழுதுக 6th to 12th நியூ புக் ஃபுல்லாக. அடுத்து சொல் பொருள் வந்து 6th 7th நியூ புக்கில். அடுத்து 16th டெஸ்ட் நம்பர் 16ல் தமிழ் ஆங்கில சொல் 11 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம், சொல் பொருள் 8th 9th நியூ புக்கு. அடுத்து ஓரல்த்து ஒரு மொழி ஸ்கூல் புக்கில் உள்ள நோட்ஸ். அடுத்து டெஸ்ட் நம்பர் 17 தமிழ் ஆங்கில சொல்ல 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் உள்ளது கம்ப்ளீட் நோட்ஸ். அடுத்தது சொல் பொருள் 10 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் கம்ப்ளீட்டாக. அடுத்தது பொருள் தரும் ஒரு எழுத்து, அதுக்கான கவர்மெண்ட் நோட்ஸில் உள்ளது அந்த ஓரல்த்து ஒரு மொழி தான், அந்த ரிமைனிங் உள்ளது அடுத்த டெஸ்ட்டில் வருது. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 18ல் தமிழ் ஆங்கில சொல் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். அடுத்து சொல் பொருள் வந்து 12ஆம் வகுப்பு புதிய புத்தகமும் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகமும். அடுத்தது சந்திப்பிழை, அதில் வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகா இடம். அடுத்த டெஸ்ட் நம்பர் 19ல் சொல் பொருள் 7th 8th ஓல்டு புக்கு அண்ட் இலக்கணத்தில் லகர லகர வேறுபாடு இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அடுத்த டெஸ்ட் நம்பர் 20ல் சொல் பொருள் 9th 10th பழைய புக்கு, இலக்கணத்தில் நகர நகர வேறுபாடு வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல். டெஸ்ட் நம்பர் 21ல் சொல் பொருளில் 11th ஓல்டு புக், இலக்கணத்தில் ரகர ரகர வேறுபாடு பெயரச்சம் வகை அறிதல் வினைச்சொல் வேர்ச்சொல் அறிதல். டெஸ்ட் நம்பர் 22 சொல் பொருள் 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம், வாசித்தல் திறனில் பழமொழிகள் பொருள் அறிதல், இலக்கணத்தில் செய்வினை செயற்பாட்டு வினை. அடுத்த டெஸ்ட் நம்பர் 23ல் எதிர்ச்சொல் 6th to 12th கம்ப்ளீட்டாக. அடுத்து வாசித்தல் திறனில் மரபு தொடர் பொருள் அறிதல், இலக்கணம் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை தொடர் வகைகள் தன்வினை பிறவினை. அடுத்த டெஸ்ட் நம்பர் 24ல் வாசித்தல் திறனில் உவமை தொடருடைய பொருள் அறிதல், இலக்கணம் 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், மரபு தமிழில் திணைமரபு பால்மரபு காலம். அடுத்த டெஸ்ட் நம்பர் 25 வாசித்தல் திறனில் ஆவணம் உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், நிறுத்தற்குறியீர்கள் என்னென்ன இருக்கோ அது. அடுத்த சொல்லகராதியில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்த டெஸ்ட் நம்பர் 26ல் மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் பிறமொழி சொற்களுக்கான இணையான தமிழ் சொற்கள், சொல்லகராதி அந்த இதில் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இலக்கணம் டாப்பிக்கில் இளமை பெயரறிதல் அண்ட் ஒளிமரபு. டெஸ்ட் நம்பர் 27 சொல்லகராதியில் இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, ஊர் பெயர்களுடைய மருவு. அடுத்து இலக்கணம் அதில் வினைமரபு தொகை மரபு. டெஸ்ட் நம்பர் 28ல் சொல்லகராதியில் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையாக தமிழ் சொல், அடுத்து கோடிட்ட இடத்துல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். டெஸ்ட் நம்பர் 29ல் சொல்லகராதி, அடுத்து பேச்சு வழக்கு தொடரில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம், இலக்கணம் டாப்பிக்கில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், அடுத்து வாசித்தல் திறனில் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையளித்தல். ஸோ இவ்வளவு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸோடைய டெஸ்ட் நம்பர் 30, 31, 32, 33. ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் வந்து ஜென்ரல் தமிழுக்கானதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம அன்னன்னைக்கு அந்த எக்ஸாம்க்கான நோட்ஸ்க்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு இதிலேருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளித்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் கிடைக்கும்.